லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆயிருந்த பேட்மேன் த கேப்டு குரூசேடர் அனிமேட்டட் சீரிஸோட சீசன் 1 ஃபினாலேல ஜோக்கரை டீஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு மிஸ்டீரியஸ் மேனோட லாஃப் கேட்டிருக்கோம், அது ஜோக்கர் தான். பட் அந்த சீரியஸோட எந்த ஒரு எபிசோட்லையுமே பேட்மேன் வந்து ஜோக்கரை ஃபேஸ் பண்ற மாதிரி நம்ம சீன்ஸ் பார்க்கல. பட் சீசன் 2ல கண்டிப்பா ஜோக்கரை நம்ம பார்க்க முடியுன்ற மாதிரி இந்த சீரிஸோட ஷோ ரன்னர் ஜேம்ஸ் டக்கர் சொல்லியிருக்காரு. பட் இந்த ஜோக்கர் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த ஜோக்கர்ஸ்ல இருந்து வேறுபட்டு தெரியும். அதாவது மார்க் ஹேமில் வெர்ஷன் ஆஃப் ஜோக்கரா இருந்தாலும் சரி, கிளாசிக் ஜாக் நிக்கல்சனோட ஜோக்கரா இருந்தாலும் சரி, ஸோ அது மாதிரி இருக்காது. கம்ப்ளீட்லி இது ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் கிளவுன் பிரின்ஸ் ஆஃப் காத்தமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. லாங் டைம் காமிக் புக் ரீடர்ஸ்க்கு தெரியும், இந்த புது ஜோக்கரை பார்த்தாலே இது ஏற்கனவே வந்த வெர்ஷன்ஸ் ஆஃப் ஜோக்கர்ல இருந்து வேறுபட்டு தெரியுது. இந்த கேப்டு குரூசேடர் அனிமேட்டட் சீரிஸோட சீசன் 2 ரிலீஸ் ஆகிற டைம்ல தான் பேட்மேன் பிரேவ் அண்ட் த போல்ட் மூவியும் டெவலப்மெண்ட்ல இருக்கும். மேட்ரிக்ஸோட த பேட்மேன் 2வும் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு பேட்மேன் அனிமேட்டட் மூவி ஒர்க்ல இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கேப்டு குரூசேடர் அனிமேட்டட் சீரிஸோட நாயர் டோன் வந்து இந்த சீரியஸை மத்ததுல இருந்து டிஸ்டிங்விஷ் பண்ணி காட்டுது. சீசன் 2ல வரப்போற ஜோக்கர் கேரக்டருக்கு யாரு வாய்ஸ் கேஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வரல. பிகாஸ் ஏற்கனவே மார்க் ஹேமில் இந்த ரோல்ல நான் இனிமேல் நடிக்க மாட்டேன், இந்த கேரக்டருக்கு நான் வாய்ஸ் ரோல் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கெவின் கான்ராயோட டெத்துக்கு அப்புறம் மார்க் ஹேமில் அபிஷியலா இந்த ஜோக்கர் ரோல்ல இருந்து ரிட்டையர் ஆயிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம சீசன் 1ல ஹமிஷ் லிங்க்லேட்டர் தான் பேட்மேனுக்கு வாய்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி ஜோக்கருக்கு ஒரு புது வாய்ஸ் ஆக்டரை கேஸ்ட் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டை ஜேம்ஸ் டக்கர் அண்ட் ப்ரூஸ் டிம் கொடுப்பாங்கன்ற மாதிரி எதிர்ப்பு. ஆல்ரெடி இந்த சீரிஸோட ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஃபைனல் டச்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே இந்த சீரிஸை நீங்க பார்க்க முடியுன்ற மாதிரி ஜேம்ஸ் டக்கர் சொல்லியிருக்காரு. லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 1 கரெக்டா ஒரே நாள்ல 10 எபிசோடையும் அமேசான் பிரைம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த செகண்ட் சீசனோட எபிசோட்ஸையும் ஒரே நாள் ரிலீஸ் பண்றாங்களா இல்ல வீக்லி ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.